அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஆன்மீக அரசராக திகழக்கூடிய ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஞானியாக திகழக்கூடிய அவர்கள் எழுதிய ஃபுதூஹாத்தே மக்கியா என்ற ஆன்மீக களஞ்சியத்திலே அதனுடைய கடைசியிலே சொல்லுவாங்க, நான் ஒரு நோயாளியிடம் அல்லது ஒரு மையத்திடம் வந்தாலே, ஒரு மையத்து வீட்டுக்கோ ஒரு நோயாளி வீட்டுக்கோ வந்தால் நான் ஒரு யாசீன் ஓதுவதை வளமையாக வைத்திருந்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த யாசீன் விஷயத்தில் எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. ஒரு சமயம் நான் ஒரு நோயில இருந்தேன். அந்த நோயினால் உணர்வற்று முழுமையான முறையில ஒரு கோமா ஸ்டேஜின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி உஷார் இல்லாமல் உணர்வு இல்லாமல் ஆகிவிட்டேன். பேச்சு மூச்சு இல்லாத பார்த்து நான் இறந்து விட்டேன் என்று நிறைய பேர்கள் எண்ணி விட்டார்கள். இந்த சமயத்தில் என்னுடைய அந்த மயக்க நிலையில் ஒரு காட்சி, முகம் அருவருப்பான ஒரு கூட்டம் என்னை நோக்கி தீங்கிழைப்பதற்காக ஒரு கூட்டம் என்னை நோக்கி, இதெல்லாம் என்னுடைய கனவுலே நடக்கிறது. கனவிலே பார்க்கிறேன், என்னுடைய அந்த மயக்க நிலையிலே உஷார் இல்லாமல் இருந்த அந்த நிலையிலே என்னுடைய கனவிலே நான் பார்க்கிறேன், அருவருப்பான தோற்றம் உள்ள ஒரு கூட்டம் என்னை தாக்குவதற்காக நெருங்குகிறார்கள். அந்த சமயத்தில் அழகான நறுமணம் வாடை உள்ள ஒரு மனிதர் அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் என் பக்கம் நெருங்க விடாமல் தாக்கி அவர்களை துரத்தி விடுகிறார். இந்த நிலையிலேயே நான் முழிக்கிறேன். முழிக்கும் பொழுது அருகில் என்னுடைய தந்தை யாசீனை அழுத வண்ணம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். ஆக என் தந்தை ஓதிய அந்த யாசீனுடைய பரக்கத்தினால்தான் உணர்வில்லாமல் நான் மையத்தாகி விட்டேனோ என்ற நிலையில் இருந்த என்னை அல்லாஹ் பாதுகாத்தது என் தகப்பனுடைய யாசீன் மூலமாக என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இவர்களே சொல்கிறார்கள், அந்த அழகான மனிதர் தான் அந்த அருவருப்பான அந்த தோற்றத்தில் உள்ளவர்களை என்னை தாக்க வந்தவர்களை விரட்டினார் என்று சொன்னார்களே. அந்த விரட்டிய பொழுது அந்த ஆள்கிட்ட கேட்கிற, அந்த அழகான மனிதர் நீ யாரும் கேட்கிற, நான் தான் யாசீன் என்று அந்த அழகான மனிதர் சொன்ன. அப்பதான் நான் முழிக்கிறேன். முழிக்கும் போது என் தகப்ப என்னுடைய தலைமாட்டிலிருந்து தலை அருகில் இருந்து யாசீன் ஓதிட்டு இருக்கிறான். இதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் கிடைத்தது. யாசீனை ஃபக்ரவு, யாசீன் இந்த மௌத்தாக்கும், நீங்கள் மரணித்த இடத்திலே நீங்கள் யாசீன் ஓதுங்கிறது. அதுக்கு பிறகுதான் அந்த ஹதீஸே கிடைச்சதுன்னு சொல்றான். ஆக ஒரு சீரியஸான கண்டிஷன்ல, அன்கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அபாயகரமான நிலையில, ஒரு ஆபத்தான கட்டத்துல எதுவும் நடக்கலாம். அந்த நிலையில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அல்லாஹ்வோடு நமக்கு அந்த துஆவின் மூலமாக நாம் இந்த யாசீன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது அந்த ஆபத்தான நிலை ஒரு மகிழ்ச்சியான நிலையாக மாறும். அது யாசீனுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு, என் வாழ்க்கையில அனுபவிச்சு ரசிச்சிருக்கிறேங்கிறத அவங்க சொல்லி காட்டுவான். அல்லாஹ் தஆலா அந்த யாசீன் மூலமா உள்ள பாக்கியங்களை நாமும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 1012வது ஆண்டு வாழ்ந்த ஆன்மீக சிகரங்களில் ஒருவராக திகழ்ந்த அஹ்மது சத்தீஹா ஸைலஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்று ஆன்மீக தரீகாக்கள் எத்தனையோ உலகம்புள்ள இருக்கக்கூடிய தரீகாவில் அஹ்மது சத்தீஹா ஸைலஇ அவங்களும் ஒரு பெரிய ஆன்மீக தந்தையாக திகழ்கிறார். இவர்கள் ஒஃபாத் ஆகிறதுக்கு, இவங்க யமன் நாட்டை சார்ந்தவங்க, இவங்களுடைய அற்புதங்கள்ல நிறைய அற்புதங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் யாசீன் சம்பந்தமான விஷயம். இவங்க ஒஃபாத் ஆகிறதுக்கு பல நாட்களுக்கு முந்தி தன்னுடைய மனைவிட்ட என்ன செய்தாங்க சொன்னாங்க, நான் இறைவன் பக்கம் இந்த
உலகத்தில் இருந்து என் ரப்பின் பக்கம் நான் பயணம் செய்ய போகிறேன் என்று என்ன செய்தார்கள்? தன்னுடைய காலம் முடிந்து விட்டது, ஆயுள் நெருங்கி விட்டது என்பதை சூசகமாக சொன்னார். அந்த சமயத்தில் நான் ஒப்பாத்தாகிவிட்டால் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, நீங்க யாரும் அழக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஊருடைய பழக்கப்படி ஒரு கணவர் இறந்து விட்டா மனைவி அழாம இருந்தா அந்த ஊர் ரொம்ப கேவலமா பேசும். தன்னுடைய கணவருடைய இறப்ப கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலேன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் மத்தியிலே நான் ஒரு ஏளன பேச்சுக்குரியவனாக, இழிவானவனாக கருதப்பட்டு விடுவேன். கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? எங்க ஊருடைய பழக்கப்படி கணவர் இறந்து விட்டால் நாங்கள் கண்ணீர் விட்டு என்ன செய்வோம்? அழுதான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, நீ அழுதால் என்னை என் சந்தோக்கில் காண மாட்டீர்கள், என் சந்தோக்கில என்னை நீங்கள் என்ன செய்வீர்கள்? தொலைத்து விட்டு தேடுவீர்கள் என்று அவர் சொன்னாங்க. இது முன்னாலே நடந்த ஒரு பேச்சு. அதுக்கு பிறகு இவர்கள் ஒப்பாத்தாகி விட்டார்கள். பள்ளிவாசலிலே கொண்டு வரப்பட்டது, தொழுகைக்காக வைக்கப்பட்டிருந்தது. கூட்டம் கூட்டமாக அனைவரும் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். வேலை ஒரு மனிதர் அந்த துணிக்குள்ள ஒரு பரக்கத்தை நாடி தொடுவதற்காக ஒரு மனிதர் அங்க தொழுகைக்காக வந்திருந்த ஒருவர் உள்ளே கையை விட்டு அவருடைய பரக்கத்தான அந்த உடலை தொடுவதற்காக உள்ள கை விட்டா உள்ள அங்க இருக்கக்கூடியதுல அந்த ஜனாசாவை காணவில்லை, வெறும் துணி மட்டும்தான் உள்ள இருந்தது. உடனே ஜனாசா காணவில்லை, பெரியவங்களுடைய ஜனாசா அந்த சந்துவுக்குள்ளே இல்லை என்று ஒரே பதற்றமும் பெரிய மக்கள் அதிர்ச்சியும், என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைக்க ஆரம்பித்தார். உடனே வர்ற வழியில எங்கேயும் மிஸ் ஆகிவிட்டதோ, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஊர்ல வழக்கத்துல உள்ள சந்தூக்கு மாதிரிலாம் மூடிலாம் இருக்காது. அதனால இப்ப நம்ம அக்காலெல்லாம் எப்படி ஒரு ஓப்பனா கொண்டு போறாங்களோ இந்த மாதிரி கூட வச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்கேயும் நம்ம தவறி கீழே எங்கேயும் போட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்லயும் இப்ப என்ன செய்யுது? அங்க தேடினாங்க, எங்கேயுமே இல்லை. ஆக தொழுகைக்காக, ஜனாசா தொழுகைக்காக அனைவரும் வந்திருக்கிறார்கள், மகான் அவர்கள் அங்க இல்லை. உடனே இந்த விஷயத்தை மகானுடைய குடும்பமான ஜைலை குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்தாங்க? அதுல உள்ள பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து கூடி உட்கார்ந்து, மூத்த பெரிய ஆட்கள், அந்த அவங்க மகானுடைய குடும்பத்தை சார்ந்த பெரிய ஆட்கள் எல்லாம் கூடி என்ன செய்தாங்க? 41 யாசின் அங்கிருந்து ஓதுனாங்க. 40 யாசின் 40 யாசின் ஓதும் பொழுது 40வது யாசின் ஓதும்போது அந்த சந்துவுக்குள்ள அந்த அவனுடைய உடம்பு இருந்ததை பெற்று கொண்டார். ஆக இது இயற்கையிலே அவங்க சொன்னதுதான். நீங்க அழாத, அவங்க இதனாலதான் அவங்க சொன்னாங்க, நீங்க அழுது நான் அழுதேன், அதனாலதான் நீங்க தொலைப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆக இந்த மாதிரி யாசீன் என்பது தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்த்து வைக்க, அந்த நேரத்துல போய் யாரும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா எங்க இருக்குன்ட்டு? ஆக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பெருமக்களே சொன்னார்கள், யாசீன் 40 ஓதுங்க, அந்த ஜனாசாவை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாதிரி பெற்றுக்கொள்ளப்பட்டு அடக்கப்பட்டார். இப்படி அதிசயங்கள் ஞானிகளிடத்தில் யாசீன் மூலமாக நிகழ்ந்த அற்புதங்கள் அப்படி ஒரு தொடர்கதையாக சென்று கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன். அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்முறையின் உயிராக இருக்கக்கூடிய யாசீனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸை நமக்கு சொன்னார்கள். இன்னல்லாஹ கரா யாசீன் வ தாஹா, நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாஹா சூராவையும் யாசீன் சூராவையும் அல்லாஹ் ஓதினான். கபுலா யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்தி பி அல்ஃப் ஆம், வானம் பூமியை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் தாஹா சூரா ஓதினான், யாசீன் சூரா ஓதினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வசனங்களை கேட்ட வானவர்கள் உடனே வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள். தூபாலி உம்மத்தின், ஒரு சமுதாயத்திற்கு வாழ்த்து உண்டாகட்டும். எந்த சமுதாயத்திற்கு இந்த யாசீன் இறங்கியதோ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று வானவர்கள் வாழ்த்தினார்கள். தூபாலி அஜ்வாஃபின், சில இதயங்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த இதயம் இந்த யாசீனை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறதோ
அந்த இதயத்திற்கு வாழ்த்துக்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களில் எத்தனை கோடான கோடி படைப்புகள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்கள்ல மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொன்னான். ஆக யாருக்கு இறங்கியதோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், யாருடைய இதயம் மனப்பாடம் செய்து இருக்கிறதோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தூபா லி அல்சுனத்தின், சில நாவுகளுக்கு வாழ்த்துக்கள். எந்த நாவுகள் இந்த யாசீனை ஓதுகிறதோ அந்த நாவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நேரங்கள் உண்டு. எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்தால்தான் அதனுடைய 100% பலன்களை நாம் பெற முடியும். பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன ஸலாத்த, அதாவது தொழுகை என்பது அதுக்கு என்று ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்கிறான்ல, அந்த நேரத்தில் தொழுகை தான் அது தொழுகையாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி ஹஜ்ஜின்னு இருக்கு. ஹஜ்ஜிங்கிறது அதுக்குன்னு உள்ள மாசம் இருக்கு, அதுக்குன்னு சில நாட்கள் இருக்கு. அந்த நாள்ல ஐயாமம் மாதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள், அதுல செய்தாதான் நம்ம ஹஜ்ஜி. அது மாதிரி நேரங்களுக்கும் அமல்களுக்கும் அந்த உயர்ந்த தரங்கள் கிடைப்பதற்கு நேரங்கள் அது ஒரு காரணமா இருக்கு. அது மாதிரி இந்த யாசீனை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யாசீனுக்கு நமக்கு ஏகப்பட்ட பாக்கியங்கள் இருந்தாலும் அது எந்த நேரத்துல அந்த நன்மையை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, உதாரணமா வாக்கியா சூரா ஓதணும்னா இரவு ஓதுங்க வறுமையை ஒழிங்கன்னாங்க. இரவு ஓதுனவர் வறுமையை ஒழிப்பார்னாங்க. அப்போ வீட்டு வாசல் அவங்க வீட்டுக்குள்ளேயே வறுமை நுழையாது. ஆக அந்த இரவுக்குத்தான் அந்த பரக்கத்து அல்லாஹ் சக்தியை வச்சிருக்கிறான். அதே மாதிரி இந்த யாசீனை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கரா சூரத் யாசீன் ஃபி சதுரின் நஹாரி, யாரு காலை பொழுதிலே சுபு தொழுதப்பட்டு, அதான் காலையின் துவக்கம், காலையின் துவக்கத்திலே யார் யாசீன் ஓதுகிறார்களோ அவர்களுடைய 100% தேவைகள் நிறைவேற்றப்படும். குல்லியத்த ஹவாயிஜுன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை இருக்கு. இன்னைக்கு ஒரு காரியத்தை முன்னிட்டு நம்ம வெளியே கிளம்புறோம், சில வேலைகள் நடக்குது, சில வேலைகள் நடக்கிறது இல்லை. சில வேலை நாளைக்குங்கிறான், சில வேலை நாளை கழிச்சுங்கிறான், சில வேலை அடுத்த மாசம் ஆகிற, சில வேலை அடுத்த வருஷமாவே ஆயிருக்கு. ஒரு மனிதனுடைய தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவருடைய ஒரு தேவை என்று சொல்ல பன்மையா சொல்றாங்க, அத்தனை தேவைகளும். அப்ப அவர் ஒரு 100 காரியத்தை முன் வச்சு இந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி படிச்சுட்டு அது மனசுல அதை நினைச்சிட்டு இந்த யாசீனை சுபு தொழுதுட்டு ஓதுறாருன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல், நமக்கு உலகத்திலே நபிமார்கள் பொய் சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. ஆக அந்த உண்மையான அந்த தகவல் நமக்கு சொல்றாங்கன்னா அதை நம்ம செயல்படுத்தி அந்த காலை நேரத்திலே ஓதி அத்தனை பாக்கியங்களை பெறுவோமாக. அல்லாஹ் அதற்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமான உம்மத்துமார்களே, இஸ்லாமிய ஞானிகளை களஞ்சியமாக தொகுத்து தந்த அல்லாமா யூசுஃபுன் நப்ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 460 துவக்கத்தில் மரணித்த ஜாஃபருல் முஹாயி என்ற ஒரு ஆலிமுடைய வரலாறை, ஞானியாகவும் ஆலிமாகவும் சட்ட மேதையாகவும் பல நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதிய ஜாஃபருல் முஹாயி என்ற ஒரு ஆலிமுடைய வரலாறை, ஆன்மீக ஆலிமுடைய வரலாறை எழுதியிருப்பாங்க. அதுல இவங்க வாழ்ந்த ஊர் யமன் நாட்டிலே ஜுந்து நகரிலேயாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு ஆட்சியாளர் சுலைஹ் என்ற ஒரு ஆட்சியாளர் ஒரு சமயம் அந்த ஜுந்து நகருக்கு, யமன் நாட்டில் உள்ள ஜுந்து நகருக்கு வந்தார். வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலிம்களை பற்றி ஒரு ஆய்வு நடத்தினார். இதுல யாரு ரொம்ப திறமைசான ஆளி, நம்ம ஏன்னா அரசாங்கத்துக்கு அவரை ஓடுவதற்காக வேண்டி நினைக்கிறேன், அவருடைய ஆய்வு அப்படித்தான் இருந்தது. உடனே சொல்லப்பட்டது, ஜாஃபருல் முஹாயி அவங்க தான் இப்போ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சட்ட ஆய்வாளர், மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பெரிய மேதை, நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனே அந்த அமைச்சர் என்ன செய்தாரு, ஆட்சியாளர் வந்து
மகான் ஜாஃபருல் முகாய் என்ற ஆலிமிடத்துல, நீங்க தான் அரசாங்கத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, நீங்க தான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும். அந்த இந்திய அளவு, அந்த நாட்டினுடைய அளவுக்கு உயர் நீதிமன்றம் இருக்கும். இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீங்க தான். அது உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் நான் அது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இந்த தீர்ப்புக்கு, அதாவது ஆன்மீகவாதிகள் வந்து பதவிகளுக்கு அவங்க ரசிக்க மாட்டாங்க, அதை விரும்பவும் மாட்டாங்க, அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, லா அஸ்லஹு லஹு வலா யஸ்லஹு லீன்னாங்க. அந்த பதவிக்கு நானும் தகுதி இல்லை, எனக்கும் அந்த அந்த பதவிக்கு சரி வராது, நானும் அதுக்கு தகுதியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, மறுத்துட்டாங்க. அவரை சொல்லிட்டு பதில சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க, அவருடைய அனுமதியை எதிர்பார்க்காம கிளம்பி போயிட்டான். அது அவருக்கு கடுமையான கோபம். சரி, அதுவும் நிறுத்தினா பரவாயில்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து ஒரு மதரசா ஒன்று ஆரம்பிச்சு ஹதீசு பாடம் ஓதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவருக்கு கடுமையான கோபம். நம்ம அனுமதி இல்லாம அவர் வெளியே போயிட்டாருன்னா, சரி போயிட்டு வரட்டான்னு கூட கேட்கலையே அப்படின்ட்டு அவன் என்ன அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணாரு, இவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு எது இருக்கிறாங்களோ அந்த அந்த ஜுந்து நகருக்கு ஆள் அனுப்பி எங்க இருக்கிறாருன்னு படி பார்க்க, ஒரு வியவு பார்க்கறதுக்காக வேண்டி அனுப்பி வச்சிருந்தாங்க. இத சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னா, நாம அமைச்சரை ஏத்து நம்ம அங்க இருக்க முடியாது, நம்ம அவருடைய சொல்ல ஏத்துக்கலன்ட்டு திடீர்னு மதரசாவை நிறுத்திட்டு காலி பண்ணி ஊர் பக்கம் போயிட்டாங்க. மதரசால வந்து பார்க்கும்போது ஆள் இல்லை. உடனே வந்த அமைச்சர்கிட்ட சொல்லப்பட்டது, அவர் மதரசால இல்லை அவங்க அப்படின்னு. உடனே அவங்க ஊருக்கு தான் கிளம்பி போயிருப்பாங்கன்னு சொல்லி அவரை கொல்றதுக்காக ஒரு கூலிப்படையை என்ன செய்தார், அனுப்பி வச்சார். அவங்க தன்னுடைய ஜுந்து நகருடைய எல்லை பார்டருக்கு கிட்ட வரும்போது அவங்க சுத்தி வளைச்சு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் தன்னுடைய ஆயுதத்தால பலமா தாக்குனாங்க. ஒரு வெட்டு கூட அவ மேல அடி விழுந்தது. ஆனா வாளால அடிக்கும் போது வெட்டு தானே விழணும். ஒரு ஒரு கம்பால அடிச்சா எப்படி அடி விழுமோ அது மாதிரி அடியாக விழுந்ததை தவிர வெட்டாக விழல. அடியில மயங்கினாங்க, உயிர் போகல, வெட்டு விழவே இல்லை. உடனே அங்க இருந்தவங்க அப்படி அடி மயங்கி உடனே அவர்கிட்ட உள்ள அந்த துணிமணிகள்லாம் அவர்கள் திருடிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. போய் அவங்கள்ட்ட அந்த அமைச்சர் சுலேஹிட்ட போய் சொன்னாங்க, நாங்க வந்து அவரை அடிச்சோம், ஆனா அவர் என்ன வெட்டு விழல, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டவன் அவரே ஆச்சரியப்பட்டு போனார். இவரு சாதாரணமான மனுஷனா தெரியல, ஒரு மனிதர் மாதிரிலாம் இருக்கிறார். இதுக்கு இடையில அந்த ஏரியால ஒரு ஊருடைய பழக்கப்பட்டவங்க அந்த பகுதியில வரும்போது, நம்ம ஊருக்கார் ஒரு ஆள் அடிபட்டு கிடந்திருக்கிறான்னு சொல்லி அவரை தூக்கிட்டு போய் ஆளை வரைச்சு ஆளா கொண்டு வந்து கூட்டு போய் வீட்டுல போய் என்ன செய்தாங்க, அவரை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. முழிச்ச பிறகு நடந்த விஷயத்த விளக்குனாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க வெட்டுனாங்க, நான் வந்து என்ன செய்தேன், எனக்கு யாசீன் சூரா ஓதிட்டு இருந்தேன், அதனாலதான் என்ன செய்யல, எனக்கு இந்த வெட்டு தெரியும். சில கருத்துல வருது, சில அறிவிப்புல நான் தொழுகையில இருந்தேன் அப்படின்னு சொன்னதா இருக்கு. அப்படி ஒரு இரும்பு திரை, ஒரு மனிதன் ஒரு ஆபத்தில் அந்த யாசின் ஓதும்போது அவனுடைய உடம்புல அல்லாஹ்வுத்தால ஒரு இரும்பு திரையாக, குண்டு துளைக்காத அப்படி வாள் வெட்டாத கவசம் உடம்பாக அது உடம்பு ஆகியிருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய அற்புதமுள்ள ஒரு நிகழ்வு என்பதை நாம் நம்முடைய முன்னோர்கள் அதை ருசித்து ரசித்து அனுபவித்திருக்கிறார்கள், அந்த யாசீனுடைய அபூர்வ சக்திகளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, 772 வாழ்ந்த மாபெரும் இறைநேசர்களில் ஒருவராக திகழக்கூடிய முஹம்மது இப்னு ஹசன் இப்னு மர்சூக்குல் யமனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்வில் அரிய பல அற்புதங்களை கொண்ட நாயகராக திகழ்ந்த அவர்கள் அகப்பார்வை உடைய மறைவான ஞானங்களை, ரகசியங்களை அறிந்த பெரிய ஞானியாக திகழ்ந்த அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை வரலாற்று ஆசிரியர் யூசுஃபுன் நவகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருப்பாங்க. அந்த அற்புதங்கள் ஒன்று யாசீன் மூலமாக நிகழ்ந்த ஒரு அற்புதம். மகானவர்கள் அந்த ஞான உபதேசங்களை செய்யும் பொழுது நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் நிரம்பி வழியும் அவருடைய சபையிலே. ஒரு நாள் அந்த கூட்டத்திலே ஒருவர்
ஒருவருடைய பையை கிழித்து, அவருடைய லக்கேஜை கிழித்து அவருடைய வெள்ளியை திருடி விட்டார். இந்த விஷயத்தை மகானவரிடத்திலே சொல்லப்பட்டது. இது மாதிரி உங்க சபையில ஞான உபதேசம் நடந்து கொண்டு இருந்த பொழுது அங்கே கலந்து கொண்ட ஒரு சீடருடைய ஒரு காசை கிழிக்கப்பட்டு, அவருடைய பையை கிழிக்கப்பட்டு திருடப்பட்டிருக்கிறது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் என்று சொல்லப்பட்டது. உடனே சொன்னார்கள், அந்த பயானை நிறுத்திவிட்டு அனைவரும் யாசீன் ஓதுங்கள் என்று சொன்னார். மகானவர்கள் அந்த யாசீனை ஆரம்பிக்க அத்தனை பேர்களும் யாசீன் ஓத ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தன்னுடைய அந்த தவச்சாலையிலே இருந்த அந்த சீடர்களை கண்காணிக்கக்கூடிய, சீடர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உதவியாளரை அழைத்து, ஜபீத் என்று இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு செல், அங்கு இந்த வெள்ளியை திருடிய திருடன் அங்குதான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அது மாதிரி அதை கண்டுபிடிப்பதற்காக ஷேக் அவர்கள் சொன்னதை கேட்டு பள்ளிவாசலுக்கு போய் பார்த்தால் பள்ளிவாசல்ல யாருமே இல்லை. அவர் நினைக்கிறார், அந்த உதவியாளர், சீடர்கள் உதவியாளர், நம்முடைய குரு சொன்னா கரெக்டா இருக்குமே, பொய் சொல்ல மாட்டாங்களே, ஆனா திருடனை காணலே, திருடன் பள்ளிவாசல்ல தான் இருக்கான்னு சொன்னாங்களேன்னு பார்க்கும்போது அந்த சமயத்தில் ஒருவரை அனுப்பியிருந்தார்கள் மகானவர்கள். திருடன் பாய்க்குள்ளே ஒளிந்திருக்கிறான், பாய்க்கு அடியிலே மறைந்து ஒளிந்திருக்கிறான் செய்தியை சொல்லி அனுப்பியிருந்தார். உடனே பாயை தூக்கிட்டு பார்க்கும்போது அந்த திருடன் கீழே இருந்தான். அவனை பிடித்து, ஆனா சொல்லும் போதே ஷேக் அவர்கள் சொல்லி விட்டிருந்தார்கள், அந்த திருடன்ட்ட போ, அவன் திருடின காசுல ஒரே ஒரு காசை அவன் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுட்டான், ஹல்வா வாங்கி சாப்பிட்டான், மீதி உள்ள காசு அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லியே விட்டுருந்தாங்க. இந்த செய்திய அந்த திருடனை பார்த்ததும் ஷேக் அவர்கள் இப்படி சொன்னாங்க, உன் காசு எங்க, உன்னுடைய காசுல ஒரு காசை நீ ஸ்வீட்டு சாப்பிட்டதாக மீதி உள்ளது உன்னிடத்துல இருக்கா சொன்னாங்களேன்னு சொன்ன உடனே, ஆமா என்கிட்ட உள்ள காசுல ₹1 நான் சாப்பிட்டுட்டேன், மீதி வெள்ளிதான் இருக்குன்னு சொல்லி அந்த ஷேக் அவர்கள் சொன்னபடியே அவனும் சொன்னான். இந்த விஷயத்தை முன்னாலேயே அவங்க ஞானத்தை கொண்டு விளங்கி கொண்டார். உடனே அந்த காசை வாங்கி கொண்டு மகானவரிடத்திலே அந்த காசை கொண்டு வந்த பொழுது, அப்பொழுதும் அந்த யாசீனும் யாரும் முடிக்கவில்லை, யாசீன் தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள், யாசீனும் யாரும் தமாம் செய்யவில்லை. அது உரியவரை யார் பாதிக்கப்பட்ட அவரிடத்திலே நீ மன்னித்துக்கொள், ஒரே ஒரு காசை அவர் சாப்பிட்டு விட்டால் அதை அவருக்கு ஹலாலாக்கி விடு அந்த திருடருக்கு, மீதி காசை எடுத்துக்கொண்டு அவரை மன்னித்துக்கொள் என்று ஷேக் அவர்கள் சொன்னார். ஆக அந்த யாசீன் ஓத ஆரம்பித்து அந்த யாசீனை முடிப்பதற்கு முந்தைய திருடன் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த செய்தியை அங்கு இருந்து கொண்டிருந்த, கவனித்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் எல்லாம் நம்முடைய குரு அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யாசீன் மூலமாக இப்படி ஒரு அற்புதமா என்பதை பார்த்து விட்டு அத்தனை பேரும் தன்னுடைய அந்த பிரியம் தாங்க முடியாமல், பக்தி தாங்க முடியாமல் அவர்களை கட்டி அணைத்து கொண்டு முத்த ஆரம்பித்தார்கள், தலையையும் உடமையும். அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் மாட்டிக்கொண்ட மகானவர்கள் அத்தனை பேரும் உருவி கொண்டு வெளியே தப்பித்தோம் பெரித்தோம் என்ன செய்தாங்க, அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஆக அவருடைய பயானே நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படி ஒரு அதிசயத்தை எழுதியிருப்பார்கள் என்றால், அப்ப மகானவர்கள் ஓதுகிற பொழுது நம்முடைய நாவினுடைய பயிற்சியும் தக்குவாவையும் பொறுத்து அந்த யாசீனுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. நாம் என்ன நோக்கத்துக்காக ஓதுகிறோமோ அந்த நோக்கம் வெற்றி அடையும். அந்த யாசீன் முடிப்பதற்கு முன்னாலே அந்த வெற்றியை நாம் பெற முடியும் என்ற ஒரு சக்தியை நமக்கு அல்லாஹ் காட்டி தருகிறார். அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை நாம் ஓதக்கூடிய யாசீனுக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, உலகத்திலே 2ஆம் இடத்தை பெறக்கூடிய தப்சீர் தான் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அல்லாமா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதிய தப்சீர் குர்துபி. அவர்களுடைய குர்துபியில ஒரு அற்புதமான யாசீன் சூராவின் மூலமாக நடந்த ஒரு அற்புதத்தை தன் வாழ்க்கையில அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை அறிஞர் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருப்பார். அதாவது ஸ்பெயின்
ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் 700 ஆண்டு காலமாக 800 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த காலம் இருந்தது. பின்னால் அது கிறிஸ்துவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் போய்விட்டது. இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பேணாதனால் இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து ஆட்சி பறிபோனது. அந்த சமயத்தில் முஸ்லிம் அறிஞர்களை எல்லாம் அவர்கள் அவமதித்தார். ஒரு சமயம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையே அடிப்பதற்காக துரத்தி கொண்டு குதிரையில 2 பேர்கள் சென்றார். உடனே சொல்லுவாங்க, நான் ஓட வழி இல்லாம ஒரு காட்டுல, அதாவது ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல ஓடிக்கொண்டிருந்தேன். அவர்கள் பின்னால் தொடர்ந்து வந்தார்கள். எங்கேயும் நுழைப்பதற்கு வழி இல்லாதனால் அப்படியே உட்கார்ந்து விட்டேன். நடுவில் உட்கார்ந்து கொண்டு யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று யாசீன் சூறாவையும் இன்னும் சில குர்ஆன் ஆயத்துக்களையும் ஓதினேன். அல்லாஹ் என்னை அவர்களிடம் இருந்து பாதுகாத்து விட்டான். என்னையும் தாண்டி அவர்கள் ஓடினார்கள். அவர்கள் பேசுவது எனக்கு தெரிந்தது, ஆனால் நான் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பிசாசாக இருப்பாரோ, அவர் ஷைத்தானா இருப்பாரோ, ஷைத்தான் தான் நமக்கு தெரியாம மறைஞ்சிரும் அப்படின்னு பேசிக்கொண்டு இருப்பதை நான் காதிலே கேட்டேன் என்று இந்த யாசின் மூலமாக அவர்கள் அனுபவித்த ருசித்த ஒரு அற்புதத்தை பதிவு செய்திருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அந்த யாசின் சூறாவை இறக்கும்போது எப்போ நடந்துச்சுன்னா, ரசூலுல்லாவை அடிக்க போனாங்க காபத்துல்லாஹ்ல தொழுகும்போது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கப்பட்டது, யாசீன் எப்போது இறங்கியது? சொன்னார்கள், காபாவிலே தொழும்போது அடிக்க போனாங்க எதிரிகள். வந்தவர்களுடைய கண்கள் எல்லாம் குருடாகிவிட்டது, கைகள் எல்லாம் கழுத்திலே பின்னி கொண்டது. கைகளை கழுத்தோடு வச்சு அந்த காலத்துல எதிரிகளை கெட்டுவாங்க, அத மாதிரி கைகள் விலங்கு இல்லாமலே பின்னி கொண்டது. ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது, ஆனால் ரசூலுல்லாஹி அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒஜஅல்னா யாசீன் சூராவிலே ஒஜஅல்னா பைனி ஐதீஹிம் சத்தன் ஒமின் கல்பிஹிம் சத்தன் வஅக்ஷைனாஹும் வஹும் லா யுப்சிரூன். நாம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பெருமானாரை பார்க்க விடாமல் அவர்களுக்கு தடுப்பு சுவரை திரையை நாம் ஆக்கி கொண்டோம். அவர்களை கண்டுகொள்ளவில்லை, பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. அவர்களுடைய கழுத்துகளிலே அவருடைய கைகளை விலங்காக நாம் ஆக்கி கொண்டோம். இதை நாம் கொடுத்த தண்டனைங்கிறான் அல்லாஹ். அதனாலதான் இன்றும் இன்னைக்கு நம் எதிரிகள் நம்மை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய கண்ணில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் இந்த யாசீனை ஓதினால் நாம் பயன்பெற முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் அடித்து சொல்கிறார். இன்றும் நம்ம விமானத்துல இமிகிரேஷனுக்கு கடந்து போகும்போது ஏதேனும் பாஸ்போர்ட்ல அப்படி இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி நமக்கு எதுவும் இடைஞ்சல் வெஞ்சிடக்கூடாது என்பதற்காக யாசீனை ஓதுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் என்று பல அறிஞர்கள் சொல்வதை நானே கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எதிரிகள் நம்மை தெரிந்து கொள்ளாத அளவிற்கு அவருடைய அசூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிகுல்லி ஷைஇன் கல்புன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிர் உண்டு, ஒரு இதயம் உண்டு. குர்ஆனினுடைய இதயம் யாசீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதனுடைய தத்துவத்தை நம்முடைய வரலாற்று நாயகர்கள், ஆன்மீக அரசர்கள் தன்னுடைய வரலாறுகள யாசீனுடைய உயிர்த்தன்மையை, உலகபூர்வமான சக்திகளை விளக்கி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த யாசீனுடைய சிறப்பை குறித்து எழுதக்கூடிய தப்சீரினுடைய நாயகர் அல்லாமா இஸ்மாயில் பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யமன் நாட்டிலே நடந்த ஒரு அதிசயத்தை சொல்லுவார். யமன் நாட்டிலே மன்னரையிலே கபர்ஸ்தானிலே ஒரு ஆன்மீகவாதி நின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அங்கு உள்ள ஒரு மன்னரையில அடி விழக்கூடிய சத்தம், பயங்கரமாக அடி விழக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த மன்னரையில் உள்ளே இருந்து ஒரு நாய் வெளியே ஓடி வந்தது. உடனே அந்த இறைநேச செல்வர் அந்த நாயிடத்துல
இப்பொழுது அடி விழுந்தது, இந்த அடி யாருக்கு விழுந்தது, என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டார். உடனே அந்த நாய் சொன்னது, இவ்வளவு நேரம் அடி எனக்குத்தான் விழுந்தது. நான் இந்த மையத்தினுடைய அமலாக இருந்தேன், கெட்ட அமலாக இருந்தேன். அதனால் எனக்கு இந்த மையத்துக்கு வேதனையாக நான் சுமத்தப்பட்டேன், சாட்டப்பட்டேன். அப்பொழுது ஒரு மனிதர் இந்த மையத்துக்காக ஒரு யாசீனை ஓதி இவருக்காக நன்மையை அனுப்பி துவா செய்திருந்தார். அதற்காக எனக்கு அந்த நன்மை என் உள்ளே நுழைந்து எனக்கும் அந்த மையத்துக்கு மத்தியில் தெரியாக்கப்பட்டு அடித்து நான் வெளியே துரத்தப்பட்டேன் என்று சொன்னார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீனை இந்த மூத்தாக்கும் மரணித்தவர்கள் இடத்துல நீங்கள் ஓதுங்கள் என்றால் மன்னரைகள், பாவிகளுடைய மன்னரைகள் வேதனை செய்யப்படுகிறது என்ற தத்துவத்தை நமக்கு சொன்னார். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம ஒரு கபிரிஸ்தானுக்கு சென்றால் கூட ஒரு யாசீன் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை, அது நல்லவர்களுடைய ஜியாரத்தா இருந்தாலும் சரி, பொது கபிரிஸ்தானா இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நாமும் ஓதி மன்னரை வேதனை இருந்து அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.